காளி அப்படிங்கிறது ஆத்யான்னு பேர். அவள் ஆத்யினா முதலில் வந்தவள் அவள் தான். அவளுக்கு தான் ஆத்யா. அவளுக்கு தட்சிணா காளி அப்படின்னு பேர். காளி அப்படின்னு எடுத்துட்டேன்னா அதில் உங்களுக்கு ஏகப்பட்ட காளிகள் இருக்கா. டம்பர காளி, ககனேஸ்வரி காளி, சித்தி காளி, ருத்ர காளி, அப்படி நவகாளிகள் இருக்கா. தந்திரத்தில் சொல்லக்கூடியது காமகலா காளி, குஹ்ய காளி, இதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லி. இதில் பிரதானமாக இருக்கக்கூடிய காளிங்கிறது தட்சிண காளி. எல்லாரும் பார்த்துருப்பீள். பவதாரிணின்ட்டு ராமகிருஷ்ணர் உபாசனை பண்ணின காளி கல்கட்டாவில் இருக்கா. கல்கட்டா காளின்னு பொதுவாக சொல்லுவாள். நாக்கா நீட்டின்ட்டு இருக்கும். எந்த ஒரு டைம் பவுண்டும் கிடையாது அவள். ஒருத்தர் ஒன்று புதுசாக சொல்கிறா, குவாண்டம்லலாம் சொல்கிறாங்க, பிளாக் ஹோல்ங்க. அதுக்கு மேட்டரும் கிடையாது, டைமும் கிடையாது, இல்லாத ஒரு சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம அதோட ஈக்குவேட் பண்ண வேண்டாம் நம்ம சுவாமியை. இருந்தாலும் சொல்கிறேன், அந்த மாதிரி இவ டைமுக்கு பியாண்ட் இருக்கிறவ, இவ எதுக்குமே அடங்காதவ. அதனால இவளுக்கு காளின்னு பேர். மகாவித்யில இருக்கக்கூடிய காளிக்கு ஒவ்வொரு காளி தாரா எல்லாருக்கும் ஒவ்வொரு கணபதி இருக்கார், ஒவ்வொரு யக்ஷினி இருக்கா, ஒவ்வொரு பைரவர் இருக்கார், ஒவ்வொரு அவதாரம் இருக்குது, ஒவ்வொரு கிரகங்கள், ஒவ்வொரு யோகினி, அது மாதிரி இருக்கா. அதில் கணபதி ஏகாட்சர கணபதினு ஒரு கணபதி சொல்கிறோம். அந்த கணபதி இந்த காளியோட கணபதி. शवारूढ़ां महाभीमां घोरदंष्ट्रां हसन्मुखीं चतुर्भुजां खड्गमुण्डवराभयकरां शिवां मुण्डमालाधरां देवीं ललज्जिह्वां दिगंबरीं एवं संचिन्तयेत् कालीं श्मशानालय वासिनीं. இந்த ஸ்லோகம் தான் அவளுக்கு அற்புதமான ஸ்லோகம். இதை ரசித்து ஷவாரூடாம் மகாபீமாம் அப்படின்னு அந்த ஷவாத்துக்கு மேலே நிற்கிறாள். அது சிவனா ஷவமாங்கிறது தான் இப்போ கொஸ்டின். உண்மையான ஒரு அன்பு அப்படின்றது நம்ம அம்மாட்ட இருக்கிற மாதிரியான ஒரு அன்பு, நம்ம அம்மாட்டையோ இல்லை நம்ம குழந்தைகள்கிட்டையோ இருக்கிற மாதிரியான அன்பு அவள்கிட்ட இருக்கு. அதான் பத்ரகாளி ஸ்தோத்திரத்தில் அவளுக்கு ஒரு வரி வரும், அதி கோராம் அதி சௌமியாம் அப்படின்னு ஒரு இது ரெண்டுமே விருத்த பதமாக இருக்கே. ஒன்று கோரமாக இருக்கிறோம், சௌமியமாக இருக்க மாட்டான். சௌமியமாக இருக்கிறோம், கோராம் சௌமியாம்னு ரெண்டு பதம் பக்கத்தில் போட்டிருப்பார். யாருக்கு எப்படியோ அவளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை எப்படி சொல்லலாம், பார்க்கறதுக்கு கோரமாக இருக்கா, ஹிருதயத்தில் சௌமியமாக இருக்கா. நமசிவாய. தசமகாவித்யிலே காளி முதலாவதாக இருக்கக்கூடிய காளியை பற்றி, இந்த காளியை பற்றி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு காளி சிவனுடைய மேல் அவர் ஒரு காளை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான ஒரு புரிதல்களில் இருப்பார்கள். சிலரெல்லாம் பார்த்தோம்னா அதை அவங்க சிவனை சம்ஹாரம் பண்ணிட்டு அவங்க நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் கூட சொல்றவங்கலாம் இருக்காங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள், ஏன் அப்படி காளியுடைய தோற்றம் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், காளியுடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு தலையை அசுரருடைய தலை அப்படின்றது தான் பலருக்கும் முன்னான ஒரு புரிதலாக இருக்கிறது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா அவள் போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த எலும்பு மாலைகள் எல்லாம் என்ன, காளியுடைய தந்திரம் என்ன சொல்கிறது அப்படின்றது இந்த காளி தட்சிண காளி பீடம் வைத்திருக்கக்கூடிய கணேஷ் காப்பேர்ஜி மீண்டும் நம்முடன் இணைந்திருக்கிறார். ஸோ அவர்கிட்ட இதை பற்றி நிறைய விஷயங்கள், நவராத்திரி டைமில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுறதே ஒரு மகா புண்ணியம் இல்லையா? அம்பாளை பற்றி பேசுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு டைமும் கிடைச்சிருக்கு அப்படின்றது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியமான விஷயம் தான். நமசிவாய. நமஸ்காரம். இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம், நம்ம பேசிகிட்டே இருந்தது நம்ம எல்லாரும் கேட்கட்டுமே. ஏன்னா நான் கேட்டுட்டு சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் எல்லாரும் கேட்கணுமே அப்படின்றது தான். இப்போ ஏன்னா பார்த்தோம்னா என்னுடைய ஒரு புரிதல்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, காளியுடைய விஷயம் நீங்கள் தான் இப்போ சொன்ன மாதிரியான ரெண்டு விதமாக தான் இதை பார்க்குறது. ஒன்று ஒரு புராணிக் ரெஃபரன்சஸ் என்ன அப்படின்ற மாதிரி, அதை நம்ம ஃபிலாசாபிக்கலாக எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது என்னுடைய புரிதல் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சிவன் மேலே நிற்கக்கூடிய காளி அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது வதம் பண்ணிட்டு பயங்கர ஒரு உக்கிரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காளியை சிவபெருமான் நடுவில் இப்போ பார்த்தோம்னா சிவன் சதி தேவியை சவத்தை எடுத்துட்டு அவர் எல்லா இடத்துலையும் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு பித்து பிடிச்சி தெரிஞ்சுட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி, இவர் இப்படியே தான் தெரிஞ்சுட்டு இருப்பார், இவரை ஒன்றும் அடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரத்தை விட்டுட்டு அந்த சதி தேவி அவரை விட்டு அவளுடைய உடல் போச்சுனா தான் இவர் கொஞ்சம் நார்மலான ஒரு விஷயத்துக்கு வருவார் அப்படின்ற மாதிரி, அதுதான் சக்தி பீடமாக மாறி இருக்கு இல்லையா இப்போ உங்களுக்கு. ஸோ அது மாதிரி அம்பாளுடைய ஒரு உக்கிரகத்தை தணிக்கிறதுக்காக சிவன் சிவனுடைய மேலே கால் பட்ட உடனே அவளுக்கு அந்த ஒரு கான்சியஸ்னஸ் அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு விஷயத்தில் அவள் நாவை மடித்து காமிச்சா மாதிரியான விஷயமா ஒரு அழகாக வர்ணிப்பா அவங்களுக்கு புராணிக்கில் விஷயமா பார்த்தோம்னாக்கா. இது நம்ம ஃபிலசாபிக்கலாக என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படியா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சக்தி இல்லாமல் சிவன் அப்படிங்கிறது சிவன் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது அந்த மேல் எனர்ஜி அண்ட் ஃபீமேல் எனர்ஜி இப்படி நம்ம பேசுவோம்.
ஏன்னா அப்படி பேசும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சக்தி இல்லாமல் அந்த சிவன் அல்லது மேல் எனர்ஜி அப்படின்றது, வித்தவுட் ஃபீமேல் எனர்ஜி மேல் எனர்ஜி இஸ் நத்திங் அப்படின்ற மாதிரியான விஷயமான ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. ஸோ இப்போ அதை பற்றி நீங்கள் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறச்சே நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்களேன், இப்போ நம்ம எல்லாருமே கேட்கட்டும். அது பொதுவாக தசமகா வித்யின்னு இல்லை, காளி அப்படிங்கிறது ஆத்யான்னு பேர் அவளுக்கு. ஆத்யினா முதலில் வந்தவள் அவள் தான், அவளுக்கு தான் ஆத்யா. அவளுக்கு தட்சிணா காளி அப்படின்னு பேர். அதை தவிர காளி அப்படின்னு எடுத்துட்டேன்னா அதில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட காளிகள் இருக்கா. டம்பர காளி, ககனேஸ்வரி காளி, சித்தி காளி, ருத்ர காளி, அப்படி நவகாளிகள் இருக்கா. முக்கியமாக இந்த தந்திரத்தில் சொல்லக்கூடியது காமகலா காளி, குஹ்ய காளி, இதெல்லாம் வந்து ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. இதில் பிரதானமாக இருக்கக்கூடிய காளிங்கிறது தட்சிண காளி. எல்லாரும் பார்த்துருப்பேன், பவதாரிணின்ட்டு ராமகிருஷ்ணர் உபாசனை பண்ணின காளி கல்கட்டாவில் இருக்கா. கல்கட்டா காளின்னு பொதுவாக சொல்லுவாள், நாக்கா நீட்டின்ட்டு அப்படி இருக்கக்கூடிய அவரோட பார்த்தீங்கன்னாக்கா. இந்த டைமில் எல்லாருக்கும் தெரியட்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ இங்கே நம்ம வந்து எல்லாரும் இங்கே ஜென்ரலாக என்கிட்ட வரவாள் எல்லாருமே இங்கே வந்தானாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து முதல்ல இங்கே இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தேன், ஆரியகவுட ரோடோட எண்டில் இருந்தது. ஒரு 8-9 இயர்ஸ் பேக் அங்கே ஒரு 10-11 வருஷம் இருந்தேன். ஸோ அப்போ இருக்கும்போது பக்கத்து ரோட்லேயே தான் நம்மளுடைய கல்கட்டா காளிபாரி இருக்கு இல்லையா, மெட்ராஸ் காளிபாரி, அது பக்கத்து ரோட்லேயே தான் இருந்தது. யார் வந்தாலுமே அவள் கண்டிப்பாக அங்கே போகாமல் வரக்கூடாதுன்னு, ஏன்னா அங்கே நல்லா க்ளீனாக பண்ணிட்டு இருக்கா, அவள் ரொம்ப நல்லா இது பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே பார்த்தது வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஃபோட்டோ அனுப்பி வச்சோன்னா பார்த்துட்டு சரி நீங்களும் அது மாதிரியான ஒரு விஷயமா வச்சுட்டு இருக்கேன் அப்படின்றது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து கோயிலாகவே பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி பண்ணுறோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும் கண்டிப்பான முறையில். நஹி காளி சமம் ஞானம், நஹி காளி சமம் தபஹா அப்படின்னு தந்திரசாஸ்திரம் சொல்கிறோம். அவளுக்கு சமமான ஞானம் கிடையாது, அவளுக்கு சமமான தபஸ் கிடையாது அப்படின்னு. இப்போது திரிபுர சுந்தரி எடுக்கும் பொழுது அவளுக்கு வந்து மகாராஜ்னின்னு பேர். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி அப்படின்னு சொல்கிறது இல்லையா. மகாராஜ்னா எம்ப்ரஸ், அவள் தான் ஒரு ராணி. அவள் என்ன ராணினா, ராணி போய் கேட்டோம்னா என்ன வேணால் கிடைக்கும், அந்த ராணி எல்லாத்தையும் கொடுத்துருவா திரிபுர சுந்தரி. அதனால அவளுக்கு வந்து மகாராஜ்னின்னு பேர். இவளுக்கு காளிக்கு என்ன பேருன்னா, இவள் வந்து வித்யாராஜ்னின்னு பேர். வித்யையை கொடுக்கக்கூடியவள். வித்யையை கொடுக்கறதுனா, வித்யினா என்ன அப்படின்னா ஞானத்தை கொடுக்கறது. பொதுவாக காளினாலே உடனே எல்லாரும் போய் அவகிட்ட வந்து அடிச்சிடுவா, வெட்டிடுவா, கொண்டுடுவா. என்னத்தை வெட்டுவா கொல்லுவான்னா நம்மளுடைய அகங்காரத்தை, நம்மளுடைய மமக்காரத்தை, நம்மளுடைய பாப்பங்களை வெட்டி கொண்டு நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுனால அவளுக்கு வந்து இந்த பேர். ரொம்ப விசேஷமான மந்திரசாஸ்திரத்திலேயே சொல்கிறது வந்து வித்யாராஜ்னி மந்திரம்னு தான் சொல்லுவாள். தட்சிணகாளி மந்திரம்னு கூட சொல்ல மாட்டான், வித்யாராஜ்னி மந்திரம்னு சொல்லுவாள். அந்த வித்யாராஜ்னி அவளுடைய ஸ்வரூபம் இப்படி வந்து அடிக்கிற மாதிரி வெட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். எல்லோரும் கேட்கும்பொழுது இந்த ஒவ்வொரு கதைகள்லாம் ஒவ்வொருத்தர் சொல்கிறான். தாத்பரியம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அவள் வந்து சம்ஹார கிரமத்தில் இருக்கா. சம்ஹாரம்னா அழிக்கக்கூடியது, அந்த டெல்யூஷன் எல்லாத்தையும் அவள் தன்னோடக்கிட்டே வாங்கிக்கிறாள். அதுக்கு கீழே பார்த்தேன்னா மகாகாலனானவர் படுத்துன்னு இருப்பார். அந்த மகாகாலன் யார் அப்படின்னா, காலஸ்ய கலனாத்து காலஹா அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலங்களை முழுக்க கலனம் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் டிசல்யூஷன் டைமில் அழிச்சுட்டு அவராக அந்த மகாகாலன் மட்டும் தனியாக இருக்கார். அந்த காலத்துக்கு வந்து அவருக்கு மகாகாலன் அப்படின்னு பேர். அந்த மகாகாலஸ்ய கலனாத்து காளி இத்தியுச்சதே. அந்த மகாகாலனையும் கடைசியாக வந்து உள்ள வாங்கி சாப்பிட்டுடுறா அப்படின்னு. சாப்பிட்டுடுறான்னா லிட்ரலாக சாப்பிட்றதுன்னு கிடையாது, அந்த காலத்துக்கு மேலே இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் காளின்னு பேர் அவளுக்கு. அந்த எந்த ஒரு டைம் பவுண்டும் கிடையாது அவளுக்கு. நீங்கள் இதில் சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தர் ஒன்று புதுசாக சொல்கிறா, குவாண்டம்லலாம் சொல்கிறாங்க பிளாக் ஹோலுங்க. அதுக்கு வந்து மேட்டரும் கிடையாது, டைமும் கிடையாது, இல்லாத ஒரு சப்ஸ்டன்ஸுன்னு சொல்கிறாள். நம்ம அதோட ஈக்குவேட் பண்ண வேண்டாம் நம்ம சுவாமியை. இருந்தாலும் சொல்கிறேன், அந்த மாதிரி இவ வந்து டைமுக்கு பியாண்ட் இருக்கிறவ, இவ எதுக்குமே அடங்காதவ. அதனால இவளுக்கு காளின்னு பேர். இவளோட ரூபம் பார்த்தேன்னா இப்படி கையில் கட்கம் வச்சுருப்பா. வெட்டுறது என்னதுன்னா நம்மளுடைய சம்சாரத்துலேருந்து வெட்டுறது அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி கையில் வந்து ஒரு சிரசை வச்சுருப்பா, தலையை வெட்டின தலையை வச்சுருப்பா. அது யாருன்னா இப்போ கீழே படுத்துன்னு இருக்கிற இந்த மகாகாலனானவர் இந்த கல்பத்தினுடைய பரமேஸ்வரனானவர். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடியவர் சாம்பசிவன் சொன்னேன். ஆமாம், அவரை வந்து அந்த கல்பத்துக்கு மேலே நின்றுருக்கா அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்த கல்பத்தில் இருந்த சிவனை அவள் வந்து அப்படி கையில் வச்சுன்னு இருக்கா.
அதுக்கு முன்னாடி பல பரமேஸ்வரன்கள் இருந்தால் அவளெல்லாம் அப்படி மாலையாக போட்டுருக்கா அப்படிங்கிறது ஒரு தத்துவார்த்தமான ஒரு ரூபம் தான் இது. அதாவது அவள் எல்லாத்தையும் முழுங்கிட்டு, அதாவது அவளெல்லாம் இல்லாதைக்கு பண்ணிட்டு அவ இருக்கா, இல்லை தன்னுள்ளேயே அடக்கி வச்சிருக்கா அப்படியே சொல்லலாம். நம்ம தன்னுள்ளே கால வைரவர் வந்து டைம் வந்து கண்ட்ரோல் பண்றவர் அப்படின்னு சொல்ற மாதிரி இவ வந்து அதுக்கும் பியாண்ட் டைம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லலாம் இல்லையா? பியாண்ட் டைமா இருக்கிறதுனால அவளே வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறா. வேணுங்கும் போது சிருஷ்டி பண்ணும்போது காமாக்கியாவா இருந்துட்டு எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிக்கிறா. ஒரு இடத்துலேருந்து எல்லாத்தையும் அவள் தான் கொடுக்குறா, சிருஷ்டி பண்ணுறா. காப்பாற்றும் போது புவனேஸ்வரியாக இருக்கா. எல்லாருமே ஒன்று தானே, தசமகா விதியே எல்லாமே ஒன்று தானே, ஒரே ஒரு இருக்கிறவாளோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான். இப்போ 10 பேர் நான் வந்து சொல்லும்போது கூட உங்களுக்கு வந்து இப்போ இங்கே வாராகி நவராத்திரி நடந்தபோது இந்த வாராகியோடதுல இப்போ அந்த தசமகா விதியை பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருந்தபோது இந்த கோயிலில் சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு. அப்படிலாம் சொல்லும்போது கூட அது மாதிரி தான், ஒரே அம்பாள் தான், அம்பாளுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான் எல்லாம். நம்மளா வந்து நம்மளுடைய ஒரு மனித மனதிற்கு வந்து நம்ம வந்து அவளை வந்து சேனாதிபதி இப்படி தனித்தனியாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரா வச்சுக்கலாம். எல்லாமே அம்பாள் தான், அம்பாளுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான் எல்லாமே அவள்கிட்டேருந்து வர விஷயம் தானே எல்லாமே அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லுவோம். அதே மாதிரி காளியில் வந்து காமகலா காளி, கிருஷ்ணனே காளி. பெரியவா வந்து தெய்வத்தின் குரலில் ஒரு சாப்டர் எழுதியிருப்பார், கிருஷ்ணனே காளி அப்படின்னு எழுதியிருப்பார். ஏன்னா அம்பாள் சொல்கிறா ஒரு இடத்துல தந்திரத்தில், அகம் தூ காளிகா ரூபா பும்ரூபா கிருஷ்ண விக்கிரகா அப்படின்னு சொல்கிறோம். நானே காளி தான், புருஷ ரூபத்தில் கிருஷ்ணனாக இருக்கேன். இப்போ நம்ம வந்து இங்கே இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா காளி கோயில்லையுமே கிருஷ்ண ஜெயந்தி அப்போ கிருஷ்ண ரூபம் போட்டுட்டு இது பண்ணிட்டு இருப்பா. இதில் இன்னொரு மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த காளி அப்படின்றதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கருமை நிறம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லலாம். கிருஷ்ணருமே வந்து கருமை நிறம் தான், கருப்பு தான் அவர். ஆனால் வந்து பார்த்தோம்னாக்கா எல்லாரும் அவரை வந்து பூஷித்து வந்து அவளை வந்து அந்த கருப்புன்னு அப்படின்னு சொல்றது இது பண்ணிட்டு கருநீளம் அப்படின்னு கருநீல வண்ணன், கருநீல கார்வண்ணன் இப்படிலாம் நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிடும். பேசிக்கலி இஸ் பிளாக் அப்படி தானே உங்களுக்கு. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தோம்னா இவ வந்து சனியுடைய ரூபம். ஆக்சுவலாக கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு வந்து சந்திரனுக்கு உண்டானவர் இப்படியெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். சந்திரனுக்கு உண்டானவர் நம்ம வந்து ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சந்திரனுக்கு உண்டானவர் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொன்னாலுமே இப்போ தசமகா வித்தியில் ஒவ்வொரு தாளுக்குமே ஒவ்வொரு பேர். இப்போ வந்து நம்ம திரிபுர சுந்தரியெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா புதனுக்கு உண்டானவள் அப்படின்னு நம்ம வந்து புவனேஸ்வரி சந்திரனுக்கு உண்டானவள், பைரவி லக்னத்துக்கு உண்டானவள் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி, தாராதேவி வந்து குருவுக்கு உண்டானவளும், காளி வந்து பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு சனிக்கு உண்டானவள். அதே மாதிரியே உங்களுக்கு தசா அவதாரத்துலையுமே இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு தாளுக்குமே வந்து பார்த்தோம்னா இப்போ ராமரெல்லாம் வந்து சூரியனுக்கு உண்டானவர். ஏன்னா இஸ்வாகுல இவர் தானே அவர், சூரிய வம்சம் தானே அவர். ஆமாம், சூரிய வம்சம். அப்போ அது மாதிரி ஒவ்வொரு இதுவுமே இப்போ நரசிம்மரை வந்து செவ்வாய் ரூபமாகவும், வராகரை வந்து புதன் ரூபமாகவும் இந்த மாதிரியான ஒரு விஷயமாகவே சொல்லுவோம். ஸோ இவா வந்து சனியுடைய ஒரு ரூபமாகவே சொல்லலாம். நீங்கள் சொல்கிறச்சே அதெல்லாம் ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னாக்கா. இப்போ என்ன அந்த காலம் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த அகங்காரத்தை அழிப்பான்னு சொல்கிறதுன்னா 7வது சனி காலத்தில் அதுதானே நடக்கும். எல்லார்கிட்டையும் போயிட்டு அடி வாங்கிட்டு வர்றது அப்படின்ற மாதிரி போய் எங்கெல்லாம் நம்ம எதெல்லாம் நம்புகிறோமோ, என்னென்ன நம்மளுடைய ஒரு பிலீஃப்ஸு அல்லது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் ஆகிறது அப்படின்றது அந்த காலம் வந்து ஓடி விடாதா அப்படின்னு நமக்கு ஒரு கஷ்டப்பட வைக்கக்கூடிய ஒரு காலமாக தான் அந்த 7வது சனி காலமோ அல்லது வந்து ஒரு மேல்ஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு சனியோடைய தசையோ புத்தியோ நடந்ததுன்னா அது மாதிரி தான் நடக்கும். ஐயோ இந்த பீரியடை விட்டு தாண்டிட மாட்டோமா அப்படின்னு. அப்போ அந்த மாதிரியான டைமில் வந்து வேற எங்கேயும் ஓடுறதை விட நேராக போய் அவளோட காளியுடைய காலில் விழுந்துட்டோம்னாலே எல்லாமே சரியாயிடும். இல்லை, அவளோட ஸ்தோத்திரங்கள்லாம், காளி ஸ்தோத்திரங்கள், ஆத்யா ஸ்தோத்திரங்கள்லாம் ரொம்ப விஸ்தாரமாக ஒவ்வொரு தேவதைகள் பற்றி ஒன்று சொன்னதுனால காளி விதானம் முழுக்க காமகலா காளி, குஷ்ய காளி, அது எல்லாமே அதில் தான் இருக்குது. அதில் இந்த ஸ்தோத்திரங்கள், பூஜை முறைகள் எல்லாம் ஒவ்வொரு அம்பாளுக்கு எப்படி பூஜைகள்லாம் பண்ணணும், இவளுக்கு ஒவ்வொரு அதே மாதிரி இந்த தசமகா வித்தியில் இருக்கக்கூடிய காளிக்கு ஒவ்வொரு காளி தாரா எல்லாருக்கும் ஒவ்வொரு கணபதி இருக்கார், ஒவ்வொரு யக்ஷினி இருக்கா, ஒவ்வொரு பைரவர் இருக்கார், ஒவ்வொரு அவதாரம் இருக்குது, ஒவ்வொரு கிரகங்கள், ஒவ்வொரு யோகினி அது மாதிரி இருக்கா. அதில் கணபதி ஏகாட்சர கணபதினு ஒரு கணபதி சொல்கிறோம். அந்த கணபதி வந்து இந்த காளியோட கணபதி அப்படிங்கிற. அதே மாதிரி சில இடத்துல சில ஸ்கூல் ஆஃப் தாட்டில் வந்து ஹேரம்ப கணபதி வந்து காளியோட கணபதின்னு சொல்கிறான். அதாவது காளியோட கணபதி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு அசியூம் பண்ணிக்கணும், ஒவ்வொரு அம்பாளும் ஒரு ஒரு லோகத்தில் இருக்கா. இப்போது பரமேஸ்வரன்னா கைலாசத்தில் இருக்கார், பெருமாள்னா வைகுண்டத்தில் இருக்கார் அப்படின்னு அவள் லோகம், அம்பாள்னா ஸ்ரீபுரத்தில் இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கார். அப்படிங்கும்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அதிபதி, வாசலில் வந்து அந்த ஒரு பாதுகாவலர் மாதிரி இருக்கிற வந்து ஒரு கணபதி இருப்பார். இப்போ ஸ்ரீவித்யைக்கு வந்து வல்லப கணபதி, அது மாதிரி இந்த காளிக்கு ஏகாட்சர கணபதின்னு சொல்லக்கூடிய கணபதி. ஸோ எதுக்காகனா முதல்ல அந்த மூலாதார மூர்த்தியான அந்த கணபதி அங்கே நம்ம
வழிபட்டு அந்தக்குண்டான வழிபட்டோன்னா அவர்கிட்ட தான் அந்த கீ இருக்கும். இந்த தேவதைக்கு ஹேரம்ப கணபதி ஏகாட்சர கணபதி, ஏகாட்சர கணபதி, ரெண்டு கணபதி சொல்றா. ஹேரம்ப கணபதி வந்து உங்களுக்கு தாராவுக்கு சொல்லுவாளா எப்படி? இல்ல, ஹேரம்ப கணபதி காளிக்கு தான் சொல்றாங்க. வேற ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. ரெண்டு பேர், ஏகாட்சர கணபதியும் காளிக்கு தான். ஓகே. துவக்ஷர கணபதி தான் தாராக்கு சொல்றாங்க. தாராக்கு. ஓ சரி. அந்த மாதிரி இருக்கு. 10 பேருக்கும் தனித்தனியாக கணபதி இருக்கா. ஸோ அந்த கணபதி உபாசனை பண்ணினோம்னா அவர் வந்து அந்த உண்டான சாவியை கொடுப்பார். அந்த லோகத்துக்கு போகிறதுக்கு உண்டான, அந்த மார்க்கத்துக்கு உண்டான தடைகள் எது இருந்தாலும் அவர், அதுதான் முக்கியம். அந்த காளி வழிபாட்டில் எந்த தடைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த கணபதியானவர் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ஷவாரூடாம் மகாபீமாம் கோரதம்ஷ்ட்ராம் ஹசன்முகீம் சதுர்புஜாம் खड्ग मुंड वराभयकरां शिवां मुंडमालाधरां देवीं ललज्जिह्वां दिगंबरीं एवं संचिन्तयेत् काळीं श्मशानालय वासिनीं. இந்த ஸ்லோகம் தான் அவளுக்கு அற்புதமான ஸ்லோகம். இதை ரசித்து ஷவாரூடாம் மகாபீமாம் அப்படின்னு அந்த ஷவாத்துக்கு மேலே நிற்கிறார். அது சிவனா ஷவமாங்கிறது தான் இப்போ கொஸ்டின். சிவன்னு சொல்கிறா இல்லை ஷவம்னு சொல்கிறா. அந்த சக்தி இருக்கிற வரைக்கும் சிவம் இல்லைன்னா ஷவம் இல்லைன்னா அதுதான் இப்போ நம்ம அந்த மாடர்ன் ஃபிலசாபிக்கல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது அதுதான். முண்டமாலா தரிச்சிருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயமா வருது இல்லையா? அப்போ அந்த முண்டமாலா தரிச்சிருக்கிறது ஒவ்வொரு கல்பத்திலையும் இருக்கக்கூடிய சிவனை தான் அந்த முண்டமாலை அப்படின்னு சொல்கிறா. முண்டமாலா தந்திரம்னே ஒரு பெரிய தந்திரம் இருக்குது. முண்டமாலா தந்திரமில் அதில் அதான் இந்த அதே மாதிரி தலைகள் அப்படி விரித்து போட்டு அவளோட உபாசனை பண்ணுறதுமே அப்படி தான் பண்ண சொல்லியிருக்கு. ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒரு மாதிரி உபாசனைகள் சொல்லியிருக்கு. இவளுக்கு வந்து வஸ்திரம் இல்லாமலும் தலையை விரிச்சு உண்டு அந்த மாதிரி இவளுக்கு உபாசனை பண்ணணும். இவளுக்கு வாசனை இல்லாத புஷ்பங்கள் மற்ற சுவாமிகளுக்கெல்லாம் போடுறது பழக்கம் இல்லை. நம்ம நல்ல வாசனையான புஷ்பங்கள் போடுறோம். இவளுக்கு வாசனை இல்லாத புஷ்பங்கள், எருக்கம்பூ, இந்த மாதிரி வாசனை இல்லாத புஷ்பங்கள்னால இவளுக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு அந்த தந்திரத்திலேயே வர்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பேரை சொல்லும்போது எதுக்காக வாசனை இல்லாத பூனா, நம்மளுடைய வாசனையே இல்லாமல் பண்ணக்கூடியவள், அதனால் அவளுக்கும் அந்த வாசனை இல்லாத புஷ்பங்கள் அப்படிங்கிறா. அவளுடைய ரூபம் வந்து அவள் ஸ்மசானத்தில் இருக்கிறவள் அப்படின்னு சொன்னாலுமே ஸ்மசானத்துக்கு மட்டும் இல்லை. ஸ்மசானம்னா என்ன அப்படின்னா ஒரு எந்த இடத்துல ஒரு நாமம் ரூபம் ரெண்டும் அழிஞ்சு போகிறதோ அந்த இடத்துக்கு ஸ்மசானம்னு பேர். அந்த அந்த இடத்துக்கு போனோன்னா பேர் அழிஞ்சு போய்டுறது, அந்த இடத்துக்கு போனோன்னா உருவம் அழிஞ்சு போய்டுறது, அந்த இடத்துக்கு ஸ்மசானம்னு பேர். ஸோ அந்த இடத்தினுடைய அதிகாரி அப்படின்னா ஞானத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த காளிங்கிறது. மகாஸ்மசானம் அதான் இது காஷிக்கு வந்து மகாஸ்மசானம்னு பேர். ஏன் மகாஸ்மசானம்னா அந்த இடத்துல தான் நம்ம சரீரத்துலேயும் அந்த காஷி இருக்குதுன்னு சொல்லுவோம். இந்த 2 புருவங்கள் இடா பிங்களான்னு 2 இருக்கு இல்லையா, இதை தான் வருணா அசின்னு 2 நதி, இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடம் ஆக்ஞா சக்கரத்துக்கு காஷின்னு சொல்கிறது யோகசாஸ்திரம். அந்த காஷி என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு தியானம் பண்ணும்பொழுது அந்த நம்மளுடைய அந்த புண்ணிய பாப்பங்கள் எல்லாம் இல்லாமல் அந்த ஒரு ஞானத்தை அடையிறான் அப்படிங்கிறதுனால அதை காஷின்னு சொல்கிறோம், ஸ்மசானம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த ஸ்மசான வாசினின்னா அப்படி தான் எல்லோரும் பயப்படுற உடனே சுடுகாட்டில் இருக்கிறவள் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. சுடுகாட்டில் இருக்கிறவள்னா அப்போ மற்ற இடத்துல இல்லையா, எல்லா இடத்துலையும் இருக்கிறவள், எல்லா தேவத்தையும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர் தான் நம்ம ஊரில். ஆனால் கொஞ்சம் இந்த மாந்திரிகர்கள் இந்த காளியை வச்சுன்னு இந்த பெரிய பெரிய அந்த ஒரு பயமுறுத்துற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால அந்த காளி அவளுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருத்தோன்னு தோன்றது. ஆமாம், அது உண்மைதான். அது என்னென்னா அதில் வந்து ஒரு ஐரணி என்னன்னு பார்த்தோம்னாக்கா அவளுக்கே அது என்னன்னு தெரியாது. இப்போ வந்து பெரும்பாலானவர்களுக்கு வந்து அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்னத்தை குறிக்கிறது, என்ன விஷயத்தை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது வந்து தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்ண மாட்டா இல்லையா. அதை வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது இல்லையா. அது ரொம்ப தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ வந்து சுவாமியை வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு விஷயமா அதை காமிச்சோரா மார்க்கெட்டிங்க்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரி அந்த மீனிங் என்ன அப்படின்ற மாதிரி அவள் வந்து அவளுடைய விஷயம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா மேபி அவளே கற்றுக் கொடுப்பாள் நம்ம கொஞ்சம் காலம் கழிச்சு. கண்டிப்பாக வித்யா ராஜ்ஞி இல்லையா, வித்யக்கெல்லாம் ராணி. அதனால வந்து அந்த ஞானம் தான் வித்யனா என்ன, ஞானம் தான். அந்த ஞானத்தை கொடுக்கறதுனால படிப்பினையை கொடுப்பா, நல்ல படிப்பினையை கொடுக்கக்கூடியவள். அது மாதிரியான விஷயங்கள் ஞானம் அப்படின்றது வந்து எல்லா விதத்துமான ஒரு படிப்பினையும் கொடுக்கக்கூடியவள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் எடுத்துக்கலாம். இந்த சனிக்குண்டானவள்னா அதோடைய ஒரு பிரத்யேக தேவதை அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா நம்ம அப்படி தான் சொல்கிறது. ஸ்தோத்திரங்களில் காளிக்கு ககார சகஸ்ரநாமம்னு ரொம்ப சுவாரஸ்யமான சகஸ்ரநாமம். அந்த எல்லாமே அந்த 1000 எழுத்துமே காலையே ஆரம்பிக்கும்.
அவளுடைய மூலமந்திரத்தில் வரக்கூடிய அந்த கக்காரத்திலேயே 1000 எழுத்துக்களும் வரும். அந்த சஹஸ்ரநாமத்துக்கு பின்னாடி ரொம்ப அற்புதமாக கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்லோகம், கிட்டத்தட்ட பலஸ்ருதி மட்டுமே இருக்குது. அவ்வளோ பலஸ்ருதிகள் சொல்லியிருக்கு. அதுக்கு துல்லியமாக பலஸ்ருதி எனக்கு தெரிஞ்சு இப்போ லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 135 ஸ்லோகம் கிட்டத்தட்ட 3 எபிசோடு அது மாதிரி தான் இல்லையா? உங்களுக்கு 3 சர்க்கமே வந்து உங்களுக்கு பலஸ்ருதி தான். அதே மாதிரி அந்த தேவி மகாத்மியம் சொன்ன ஞாபகப்படுத்துங்கள். முதல் அத்தியாயம் இருக்கு இல்லையா, முதல் சரித்திரம், அது வந்து மகாகாளியினுடைய சரித்திரம். ஏன்னா மதுகைடபத்தை சம்ஹாரம் பண்ணுற இவர் மகாவிஷ்ணு மதுகைடபால சம்ஹாரம் பண்ணுறார். அந்த சம்ஹாரம் பண்ணுறதுக்கு அவளோட 2 பேரும் சண்டை போடுறா. மதுகைடமோ துராத்மானோ அதிகீர்ய பராக்கிரமோ அப்படின்னு 2 பேருமா அவள் அந்த மதுகைடபால் பராக்கிரமமாக இருக்கா. அவள் வந்து பிரம்மா கிட்ட சண்டைக்கு போகிறா. பிரம்மா பயந்து விஷ்ணுவை எழுப்புறார். விஷ்ணுவால் எழுந்துக்க முடியல, ஏன்னா யோக நித்திரை இருக்கா. அப்போ நீ யோக நித்திரைக்கு ஸ்துதி பண்ணுறார். அந்த முதல்ல தொம் ஸ்வஹா தொம் ஸ்வதா தொம் ஹி வஷட்காரஸ்வராத்மிகா அப்படின்னு அம்பாளுக்கு அங்கே காளி தான். அங்கே முதல் அத்தியாயத்துக்கு உண்டான தேவத்தை காளி தான். அவள் வந்துட்டு அந்த நித்ராதேவியானவள் வெளியில் வந்த உடனே அவருக்கு தூக்கம் கலையிறது. அப்புறம் மதுகைடபால சம்ஹாரம் பண்ணார் அப்படின்னு சரித்திரம் போகிறது. அப்போது அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த காளியோடைய பிரபாவங்களை வந்து தந்திரத்திலையாக இருக்கட்டும் புராணங்கள்லையாக இருக்கட்டும் அவ்வளோ சொல்லியிருக்கு. இதில் எடுத்துட்டாலே பஞ்சபாண்டவர்கள் வந்து காட்டுக்கு போகும்போது விராட்ட தேசத்துக்குள்ளே நுழையும் பொழுது முதல்ல வந்து அந்த காளிக்கு தான் ஸ்தோத்திரம் பண்ணுறார். அது வந்து அந்த ஸ்தோத்திரம் விராட்ட பர்வாவில் 4வது அத்தியாயத்தில் 8வது அத்தியாயத்தில் வரும் அந்த ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் பண்ணி அம்பாள் உடனே அங்கேயே பிரத்யக்ஷமாயிடுறா. காளி பிரத்யக்ஷமாகி கவலைப்படாத, நீங்கள் ஜெயிச்சிருவேன், உங்களோட நான் இருக்கேன், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு ரொம்ப அதெல்லாம் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த கொற்றவைன்னு தமிழில் சொல்கிறா போல இருக்குது இங்கே தமிழ்நாட்டில். அது மாதிரி உடனே டக்குன்னு வந்து அருள் பாலிக்கக்கூடியதில் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து அருள் கொடுக்கக்கூடியவன் வந்து காளிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அந்த உண்மையான ஒரு அன்பு அப்படின்றது நம்ம அம்மாட்ட இருக்கிற மாதிரியான ஒரு அன்பு நம்ம அம்மாட்டையோ இல்லை நம்ம குழந்தைகள்கிட்டையோ இருக்கிற மாதிரியான அன்பு வந்து அவள்கிட்ட இருக்கும். அதான் பத்ரகாளி ஸ்தோத்திரத்தில் அவளுக்கு ஒரு வரி வரும், அதி கோராம் அதி சௌமியாம் அப்படின்னு ஒரு இது ரெண்டுமே விருத்த பதமாக இருக்கே. ஒன்று கோரமாக இருக்கிறோம் சௌமியமாக இருக்க மாட்டான். சௌமியமாக இருக்கிறோம் கோராம் சௌமியாம்னு 2 பதம் பக்கத்தில் போட்டிருப்பார். யாருக்கு எப்படியோ அவளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை எப்படி சொல்லலாம், பார்க்கறதுக்கு கோரமாக இருக்கா, ஹிருதயத்தில் சௌமியமாக இருக்கா அப்படின்னு சொல்லலாம். எப்படி அவள் என்ன நினைப்பில் அணுகிறாளோ அவளுக்கு கோரமாகவும் இல்லையா, அவளோட பக்தாளுக்கு வந்து சௌமியமாகவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து மகாவிஷ்ணுவோட கையில் இருக்கிற அந்த சுதர்சனருக்கு வந்து மகாவிஷ்ணுக்கிட்ட வந்து அவருடைய பக்தா உண்மையான பக்தா வந்து அழுதா மகாவிஷ்ணுட்டெலாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாராம். இவரே டக்குன்னு போய் அவர் வேலையை பார்த்துருவாராம். அது மாதிரி அம்பாளுக்கு வந்து அவளை வந்து இது மாதிரி சொல்கிறது கரெக்ட். அதே தான் இப்போ லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறவாளை யாராவது ஒருத்தர் கெடுதல் பண்ணணும்னு நினச்சா பின்னாடி பலஸ்ருதி படிச்சிருந்தா தெரியும். யோ ஆபிச்சாரம் குருத்தே சாஹனந்தி பிரத்யங்கரா ஸ்வயம் அப்படின்னு. எவனொருவன் இந்த லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறவன் ஆபிச்சாரம் பண்ணுறானோ இவன் போய் கேட்க வேண்டாம், இவனுக்கு எனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டா அதெல்லாம் பண்ண எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம். சாஹனந்தி பிரத்யங்கரா ஸ்வயம், அவளே கிளம்பி போவாலும் அவனை இது பண்ணி சம்ஹாரம் பண்ணிட்டு வந்துருவான். காளி இல்லையா அவ? அதனால அந்த நீங்க சொன்னதுனால காளி நீங்க கேட்கவே வேண்டாம், கொடுப்பா. அதனால தான் பாரதியார் வந்து காளியை தொடாம இருந்ததே இல்லை. ஆமாம், யாதுமாகி நின்றாய் காளின்னு சொல்லிட்டு ஆமாம் எங்கேயும் நீ நிறைந்தார் அப்படின்னு. அது மாதிரியான ஒரு விஷயமா அவருக்கு எல்லாத்துக்குமே அவருக்கு காளி தானே. காளி அவர் இப்போ காணும் இடமெல்லாம் காளி அப்படின்ற மாதிரி. அதை நம்ம காளிகாம்பாள் கோயிலில் தான் இது பண்ணார்னு சொல்லிட்டு அந்த காளிகாம்பாள் சிவாச்சாரியாரும் வந்திருந்தார். அப்போ அதுதான் இப்போ அவர் வந்ததுக்கு அது ஞாபகம் வந்தது, பாரதியார் அங்கே தானே பாடினார் அப்படின்ற மாதிரியான விஷயமா. ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னேன். இப்போ நவராத்திரிக்கு வந்து நம்ம அதுதான் இப்போ இதில் மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்மளுடைய நிறைய தவறான ஒரு வழிகாட்டுதல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அதனாலே வந்து பார்த்தோம்னாக்கா காளியை வீட்டில் வச்சுக்கப்படாது இந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறவாலாம் இருக்கா. இப்போ காளியை வந்து முண்டை மாலை போட்டுருக்கு, இந்த ஸ்கெலிட்டன் இதை போட்டுருக்கு, அதெல்லாம் இது காளியை வச்சுக்கக்கூடாது, காளியை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது, அது இந்த மாதிரியான நிறைய இதுங்க தவறான ஒரு இதில் கண்ணோட்டத்தில் இருக்கா. இது நிறைய விஷயமா இருக்கா. இப்போ நம்ம அந்த கோயிலுக்கெல்லாம் எனக்கு போகிறச்சே வந்து எங்கிட்ட நிறைய பேர் கேட்பா. நான் இது ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன் இந்த வாராகியோடதை பற்றி. அப்போ வந்து வாராகி வச்சுக்கக்கூடாதா, வீட்டில் வச்சுக்கக்கூடாதா, வாராகியை பார்க்கக்கூடாதா அப்படின்னா, அதுதான் நீ வந்து உன்னோட அம்மாவாக பார்க்குறியா, உன்னோட பொண்ணாக பார்க்குறியா, உன் தங்கச்சியாவோ அக்காவோ பார்க்குறியா
அவள் அம்மா நீ நினைச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு, எப்போ பார்த்தா என்ன இது பண்ணா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. அதே தான் உங்களுக்கு வந்து காளிக்கும் இல்லையா? இப்போ நம்ம வந்து காளியை எல்லா அம்பாளுக்குமே அப்படிதானே உங்களுக்கு. ஸோ அது மாதிரியான விஷயமா இப்போ நவராத்திரியில வந்து மெயினாக வந்து காளி அப்படின்னு நம்ம இன்னும் தாராதேவியிலேருந்து திருப்பூர் சுந்தரி நம்ம பார்த்துட்டோம், காமாக்கியா தேவியை பற்றி. நீங்கள் மற்றவா இல்லாமல் நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம். நம்ம மற்ற இருக்கிறவா இன்னும் 8 பேர் இருக்கா, விஸ்தாரமாக பார்ப்போம். ஒன்றும் அவ்வளவு சொல்லியிருக்கு அதில் மகத்துவம். அதனால இது கடல், இது கண்டிப்பாக மகாவித்யா. ஆமாம். அது ரெண்டாவது நீங்கள் அப்பவே சொன்ன மாதிரி இதை பேசிட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு நேரம் போகிறது தெரியாது. எவ்வளவு நேரம் வேணால் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். அது மாதிரியான விஷயமா இருக்கும். பார்க்குறவங்களுக்கு எதுவும் சலிப்பு இல்லாமல் இருக்கணும். அது ஒரு விஷயம் தான், மற்றபடி எதுவும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம்.